கைஸ் ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நானும் என் ஹஸ்பண்டும் இன்றைக்கி மொறு மொறு மிளகா பஜ்ஜி செய்ய போகிறோம். ஸோ நான் இப்போ மிளகா கட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபுல் மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹாஃப் மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆள் அதிகமாக இருக்கனால நான் வந்துட்டு ஹாஃப் மிளகாயாக வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் மாவு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து வீடியோ எடுக்க முடியல, அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாய் எடுத்துகிட்டு மாவில் நல்லா டிப் பண்ணி அந்த மாவெல்லாம் மிளகாவில் நல்லா படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெயில் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கும். மாவில் நம்ம எவ்வளோ தூரம் தண்ணி கலக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்துட்டு பஜ்ஜி எப்படி வருதுன்றது இருக்குது. ஸோ அந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை பொறுமையாக இப்போ போடுங்க. அப்போ தான் மாவு பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ மாவு வந்துட்டு பிரிஞ்சு வரலை. ஸோ எப்படி நம்ம போடுறோன்றது வந்துட்டு இருக்குது. ஸோ முன்னாடி எண்ணெய் ஊற்றும்போது கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம மிளகா ஃபுல்லாக நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு திருப்பி விடுங்க, நல்லா அது உள்ள எல்லா பக்கத்தும் போய் வேகிறதுக்கு. கைஸ், பஜ்ஜி கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லோவாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா வந்து மாவு வந்து பஜ்ஜிலேருந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பொறுமையாகவே பண்ணுங்கள். முன்னாடிலாம் வந்து இந்த மழை டைமில் எங்கள் வீட்டில் வந்து பாட்டி வந்து எங்களுக்கு வந்து பஜ்ஜி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து மழை டைமு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நாங்கள் வீட்டுக்கு வர சொல்லலாம் எப்போவுமே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து எப்போவுமே பண்ணி கொடுப்பாங்க எங்கள் பாட்டி. ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத தருணம். நீங்கள் அந்த மாதிரி எதனா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சின்ன வயசில் ஆர் இப்போவும் எதனா வந்து ஸ்நாக்ஸ் வந்து மழை டைமில் ஆர் எதனா பர்டிகுலரான டைமில் ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா என்ன ஸ்நாக்ஸ்னு வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம் என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்ன பஜ்ஜி பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். மிளகா பஜ்ஜி பிடிக்குமா, ஆனியன் பஜ்ஜி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவும் ஒரு நல்ல விஷயம். லைக் எங்களால் தெரிஞ்சுக்க முடியும் யார் யாருக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து இந்த பஜ்ஜி மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். Thank you for watching this video guys. and இப்போது நாங்கள் பஜ்ஜி மேக் பண்ணிகிட்டே இருக்க சொல்லவே என்னோடய ஒய்ஃபை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நல்லா இருக்குது அண்டு ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்பைஸியாக இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பஜ்ஜி வந்து அந்த மாவு வந்து எல்லா இடத்துலையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது பார்த்தீங்களா இப்போது இன்னொன்று கூட எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்ன மாதிரி இருக்குது, எப்படி நீங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் மறக்காத சொல்லுங்கள். எங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் எதனா வந்து சொல்ல. ஸோ ட்ரை பண்ணுங்கள். Thank you for watching this video guys. Be healthy and happy and subscribe our channel and click bell icon button. எப்போவுமே எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ எப்போவுமே கனெக்டில் இருங்க. பாய்.